தவத்துக்கு சென்ற அர்ஜுனன் ஈஸ்வரனிடமிருந்து சில திவ்ய அஸ்திரங்களையும் இந்திரனிடமிருந்து பல அஸ்திரங்களையும் பெற்று பெரும் பலசாலியாக மாறிவிடுகிறார். இதற்கிடையில் துவாரகாவினுடைய அரசனான கிருஷ்ணன் தன்னுடைய சகோதரன் பலராமனோடு இந்த காம்பியக வனத்திற்கே வந்து பாண்டவர்களின் நிலையறிந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி செல்லுகிறார்கள். காம்பியக வனத்திலே தௌமிய ரிஷி என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். அவருடைய ஆசிரமத்திலே தான் இந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் தங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற வனத்தினுடைய சிறப்புகளையும் அங்கே இருக்கிற தீர்த்தங்களினுடைய சிறப்புகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அங்கங்கே நீராடினால் என்ன பலன் கிடைக்கும், என்னென்ன கனிகள் பூக்கள் இவையெல்லாம் எங்கெங்கே இருக்கின்றன என்பது போன்றவற்றையெல்லாம் அவர்கள் சுற்றி பார்த்து வரும்போது பீமனுக்கு ஒரு பெண் அறிமுகமாகிறாள். அவள் ஹிடிம்பிகா என்று சொல்லுகிறாங்க. ஹிடும்பா என்ற சொல்லுடைய பெயருடைய பெண் அறிமுகமாகிறாள். அவள் மீது காதல் கொண்டு அவளை திருமணம் செய்கிறான். அது காரணமாக அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். கடோத்கஜன் என்று அவனுக்கு பெயர். அந்த கடோத்கஜன் பின்னாளிலே வளர்ந்து அப்போதைக்கு வந்து பல்வேறு உதவிகளை செய்தபடியாக இருக்கிறான். அங்கு இருக்கிற வாச மலர்களிலெல்லாம் ஈர்ப்புடையவளான திரௌபதி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மலரை சொல்லி அந்த மலரை பறித்து வரும்படி பீமனிடம் கேட்டுக்கொள்ளுகிறார். அந்த மலரை தேடி வாசனை வந்த திசை நோக்கி பயணிக்கிற பீமனுக்கு ஒரு மகா பெரிய அனுபவம் கிடைக்கிறது. வாசனை வந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு பாதையின் குறுக்கே ஒரு குரங்கு படுத்து கிடக்கிறது. குரங்கு வயோதிக குரங்கு. அந்த குரங்கு என்ன தூக்கத்தில் இருக்கிறது. அதை பார்த்து அதை கடந்து போக மனமில்லாமல் பீமன், என்னுடைய வழியை விடு, உன் வாளை சுருட்டிக்கொள் என்று அதனிடம் சொல்லுகிறார். அது மிக அலட்சியமாக அரக்கண்ணை திறந்து, பாயி मैं बुढ़ा और अशक्त हूँ, मैं तुम्हारी भलाई के लिए ही कहता हूँ कि इस रास्ते पर आगे मत जाओ, आगे भयानक खतरा है. சகோதரா, நான் ரொம்ப வயசானவன், அதுலேயும் பலகீனமாக இருக்கிறேன். உன்னுடைய நன்மைக்காகவே சொல்கிறேன், இந்த வழியில் இதற்கு மேலே செல்லாத. சென்றின்னா உங்கள் பயங்கர ஆபத்தெல்லாம் இருக்குது. அரே பந்தர் அட குரங்கு, தூ முझे नहीं जानता है, என்னை நீ யார் என்று அறியவில்லை. मैं पवन पुत्र हनुमान का छोटा भाई, कुरुवंश का वीर कुंदी और वायु का पुत्र भीम हूँ. मैं किसी खतरे से नहीं डरता, मेरे रास्ते से हट जा और मुझे जाने दो. அட குரங்கு, நீ என்னை யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க? வாயுபுத்திரனான அனுமனுடைய நான் இளைய தம்பி, வாயுவுக்கும் குந்திக்கும் பிறந்தவன், குருவம்சத்தை சேர்ந்தவன். என் பேர் பீம. நான் எந்த ஆபத்தையும் கண்டு அஞ்சுகிறவன்ல, எனக்கு போக வேண்டிய வழியை நீ விடு அப்படின்னு இவன் பீம சொல்கிறான். இதை கேட்டு சிரித்த அனுமனுக்கு தெரிகிறது, வந்திருக்கிறவன் நம்ம அப்பனுக்கு பிறந்த பையன், நமக்கு இவன் தம்பி ஆகிட்டான், இவன்கிட்ட என்னடா செய்கிறது அப்படின்னு. देखो भाई, मैं तो बुढ़ा हूँ, तुम यादो मुझे लांग कर चल जाओ या फिर मेरे पूंछ हटाकर निकल जाओ. मेरा काम तुमको समझाना था, आगे तुम्हारी इच्छा. என்னமோ தம்பி, நான் சொல்லிட்டேன், நான் வயசானவன், எனக்கு களைப்பாக இருக்கிறேன், என் வாழை எடுக்க முடியல, நீ தான் எடுத்துட்டு போய் சேர, அதுக்கு அந்தாண்ட உன் விருப்பம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் அப்படின்னு அனுமார் கூறுகிறார். என்னடா இது, அந்த குரங்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
बंदर किसी पशु को लांकना शास्त्रों से अनुचित कहा गया है. எந்த விலங்குக்கும் தீங்கு செய்வது சரியானது அல்ல என்று நீதி சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் உனக்கு நான் பரிவு காட்டுகிறேன், கருணை காட்டுகிறேன், இல்லைன்னா இந்த வாளை தூக்கி எறிஞ்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்படி தான் செய்ய, இந்த வாளை நீ எடுத்துகிட்டு போய்கொள்ள, நான் தான் அசந்து படுத்திருக்கிறேனே என்பது போல அந்த குரங்கு சொல்லுகிறது. மகாபலியான பீமன் குனிந்து அந்த வாளை எடுக்க முனைகிறான். அவனால் முடியவே இல்லை. தூக்கி பார்க்கிறான், நடக்கவில்லை. பல முயற்சி எடுத்து பார்க்கிறான், பலிக்கவில்லை. வேர்த்து விறுவிறுத்து, இது என்னடா இது, இந்த குரங்கு சாதாரண குரங்கு, இதை நம்மளால் தூக்க முடியலையே, நம்ம என்ன பலசாலி, இதில் சம்திங் ராங், ஏதோ இந்த குரங்குகிட்ட விசேஷம் இருக்குது, இது ஏதாவது சித்தர்களாக இருக்க வேண்டும், இல்லை தேவர்களாக இருக்க வேண்டும், அல்லது கடவுளாக கூட இருக்கக்கூடும் என்று அவன் வருந்தி, என் செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் இன்ன காரணத்திற்காகத்தான் வந்திருக்கிறேன், உங்களோட பலப்பரீட்சை இறங்குவதற்காக நான் இங்கே வரலை. என்னுடைய மனைவி ஒரு பூவை கேட்டால், அந்த பூவை பறித்து போகத்தான் வந்தேன், அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அதை பறிச்சுக்கிட்டு நான் போய் போகிற இடம் எங்கள் வீடு போய் சேருன்னு சொல்கிறான். உடனே அவரை யாரை தழுவி, பீமா, நான் அனுமன் தான், உன் வழி, நீ போகும் வழி இது தேவலோகம் போகிறது, அங்கே பல அபாயங்கள் இருக்கிறது என்பதனாலே அதை உனக்கு தெரியப்படுத்தினேன். தவிரவும் நீ தேடி வந்த பூ அதோ எதிர்ப்புறத்தில் இருக்கிறதே, அந்த குளத்தில் நிறைய கிடைக்கும், உன் விருப்பத்திற்கு அதை பறித்து செல்லலாம், ஒன்றும் தடை இல்லை என்று கூறவும் அவன் மிகவும் வணங்கி வேண்டிக் கொள்ளுகிறான். பாய் சகோதரா, நீங்கள் எனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும். என்ன அது என்று கேட்கும்போது, நீங்கள் ராமாயணத்தில் ராமனுக்கு உதவியாக சமுத்திரத்தை கடந்தீர்களாமே, அந்த நேரம் எடுத்த விஸ்வரூபத்தை நான் கண்டு மகிழ வேண்டும் என்கிறார். அப்படியா உன் ஆசை? அப்படியே செய்கிறேன் என்று வானத்திற்கும் பூமிக்குமாக ஆஞ்சநேயர் தன் உருவத்தை விஸ்வரூபம் எடுத்து அவனுக்கு காட்டி தரிசிக்கிறார். அத்தோடின்றி நடக்கப் போகிற பாரத போரிலே அர்ச்சுனனுடைய ரதத்திலே நான் கொடியாக இருப்பேன், என்னுடைய அந்த கர்ஜனை கேட்ட மாத்திரத்திலேயே கௌரவ கூட்டம் அலறி அடித்து ஓடும், அழிந்து ஒழியும், என் கர்ஜனையை கேட்கும்போது நான் அங்கே உங்களோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பையும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து ஆஞ்சநேயரான அனுமான் அனுப்பி வைக்கிறார். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களை பலப்படுத்தும் முயற்சியாக ஒவ்வொரு அஸ்திரங்களையும் பெற்று வருகிறார்கள். காரணம், எல்லோருக்குமே போர் சமீபத்து விட்டது என்பதை அறிந்து கொண்டுள்ள ஒரு உணர்வு இருக்கிறது. இதில் சிறப்பு என்ன என்றால், தன்னைத்தானே பலசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிற அர்ஜுனன், பீமன் இவர்களெல்லாம் கூட தனக்கு மேலும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அதை எதிர்த்து பயனடைய முடியாது, வணங்கி தான் பலன் பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அதை மகாபாரதம் வெகுவாக போதிக்கிறது. அகந்தையை எதிர்க்கிறது, ஆணவத்தை கூடாதென்று போதிக்கிறது. எஞ்சியதை நாளை காண்போமா?